ஓம் முருகா. எல்லோருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் நாம் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடும்போது நாம் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். வெறும் பூஜை மட்டும் பண்ணிட்டா நிறைவேறுமானா இல்லை, அதுக்கான முயற்சிகளையும் நாம் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த பூஜையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெற்றியை தர வெற்றிலை தீபத்துக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டு போட்டு நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக பூஜையை பண்ண முடியும். வாங்க எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மனை எடுத்துக்கோங்க. இந்த மனையில் முருகனுக்கு உகந்த ஸ்டார் கோலத்தை நாம் அரிசி மாவில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். போன வாரம் தான் இதை கடையில் வாங்கினேன். போன வாரம் விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி மாவில் கொழுக்கட்டை செஞ்சிட்டதால் இப்போது என்கிட்ட அரிசி மாவு இல்லாததால் டெம்ப்ரவரியாக தான் இதை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் 6 வெத்தலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவின வெத்தலையை காம்பு இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. கிள்ளிய காம்பை தூக்கி போட்டுடாதீங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கமாக நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி அரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு அதை பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவேன். இது பழைய வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதை ஆட் பண்ணுறேன். கோலம் போடுற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை தான் மனையில் ஸ்டார் கோலம் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி தான் ஸ்டார் கோலம் போட்டு நான் வைப்பேன். இப்போ என்கிட்ட அரிசி மாவு இல்லாததால் தான் அந்த ஸ்டிக்கர் இமேஜை எடுத்திருக்கேன். அடுத்ததான் வெத்திலையில் நாம் மஞ்சள் குங்குமம் 2 பக்கமும் வச்சு அந்த வெத்திலையை நல்ல மயில் தோகை மாதிரி தட்டு ஃபுல்லாக பரப்பி வைங்க. பரப்பி வச்சுட்டு இப்போது என்கிட்ட ஒரு ஓம் விளக்கு இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஓம் விளக்கு. நடுவில் ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைங்க. ஓம் விளக்கு தான் வைக்கணுமானா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற நார்மலாக இருக்கிற ஒரு அகல் விளக்கு, பெரிய சைஸில் இருக்கிற 5 முக அகல் விளக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு சிங்கிள் அகல் விளக்கு, இல்லை குட்டியாக தான் இருக்குது அப்படின்னாலும் சின்ன அகல் விளக்கு, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. மறக்காமல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அகல் விளக்கை ஏற்றி வைங்க. இப்போ நான் ஓம் விளக்கு வச்சுருக்கேன். அடுத்ததாக நாம் ஏற்கனவே காம்பு கிள்ளி வச்சுருப்போம், அதை அந்த விளக்கில் போட்டுருங்க. உங்ககிட்ட முருகன் சிலையாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், அல்லது வேல், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த விளக்குக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. நான் இன்றைக்கி நார்மலாக விளக்கேற்றுற எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். முருகனுக்கு ரொம்ப பிடித்த அரளிப்பூவை வச்சுக்கோங்க. விளக்கில் நிற்காதுன்னு இந்த மாதிரி குட்டியாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் விளக்கு மேலே வைக்கிறேன். ஸோ இது பண்ணிங்கன்னா ஈஸியாக விளக்கில் ப்ளேஸ் ஆகும். அடுத்ததாக நான் வேல் எடுத்திருக்கேன். வேலும் வச்சுட்டு வேலுக்கும் பூவை வச்சுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெயில் திரி போட்டுக்கோங்க. எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போது சாமந்தி பூ எடுத்திருக்கேன். இதில் நடுவில் குங்குமம் வச்சு 6 வெத்தலைக்கும் 6 சாமந்தி பூ வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். விளக்கு ஏற்றிக்கலாம். மனசார முருகனை வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, அடுத்ததான் வேலை, எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் கண்டிப்பாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்ட் நிலம் வாங்க வேணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்க வேணும்னு நினைக்கிறவங்க, யாராக இருந்தாலும் இந்த பூஜையை தாராளமாக பண்ணலாம். கரெக்டாக இதை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள். செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும்
மதியம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9 இந்த 3 டைமில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த வெற்றிலை தீப வழிபாடை தாராளமாக பண்ணலாம். விளக்கேற்றி முடித்த உடனே முருகர்கிட்ட உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அதை சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததான் சாம்பிராணி அல்லது ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகரோட பாடல் அப்படி இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் எதையாச்சும் ஒன்று கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாச்சும் உட்காந்து பாடுங்க. நான் இன்னைக்கு வேல்மாறல் தான் பாராயணம் பண்ண போகிறேன். கொஞ்ச நாளாகவே நான் வேல்மாறல் படிச்சிட்ருக்கேன். இந்த புக்கை நான் திருச்செந்தூர் போயிருக்கும்போது அங்கே வாங்கின புக்கு. ஸோ விநாயகர் துதியை முதல்ல படிச்சுட்டு வேல்மாறல் ஃபுல்லாக படிச்சுட்டு வரேன். வேல்மாறல் படித்து முடித்த உடனே முருகன் துதி இருக்கும். கண்டிப்பாக தினமும் 3 முறை இந்த முருகன் துதியை சொல்லுங்கள். முருகன் துதி சொல்லி முடித்த உடனே லாஸ்ட்டாக ஒரு திருப்புகழை சொல்லி நான் முடிச்சுக்குவேன். இந்த திருப்புகள் தான்: ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலை பாடி தான் நான் எப்போவுமே வேல்மாறலை கம்ப்ளீட் பண்ணுவேன். நீங்களும் இந்த பூஜையை பண்ணி பாருங்கள். வேண்டுதல் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீடு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி பூஜையை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக படித்து முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தியை காட்டிட்டு என் பூஜையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் நினைத்தது நடக்கணும்னு நான் முருக பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். வெற்றிலை தீபத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதனால் ஏதாச்சும் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.